ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி எஸ்பிஓவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஆன்லைன் கோர்சஸ் நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதில் என்ரோல்மெண்ட் அண்ட் லாகின் ப்ராசஸ் எப்படி பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ அது போக அதில் உள்ள டவுட்ஸ் என்னென்ன வரும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி எஸ்பிஓ பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம வாஸ்கரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே இருக்கிற பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட் உங்கள் ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு ஆன்லைன் கோர்சஸ்னு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் அந்த கோர்சஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோஸ் ஒரு பிடிஎஃபாகவும் இன்னொன்று ஒரு வீடியோவாகவும் உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ தமிழ் பீப்புள்ஸ் எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதர் லாங்குவேஜ் மெம்பர்ஸ் யாராவது உங்கள் டீமில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கிளிக் டு ஓப்பன் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண சொல்லுங்கள். ஸோ அப்படி நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் மேலே டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த பிடிஎஃபை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட லாகின் ஐடியை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு வேர்ட் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் வந்திருக்கும். ஸோ ஒன்று உங்களுக்கு நார்மலாக உள்ள ப்ரைமரி மெயிலே வந்திருக்கலாம், இல்லை அப்படின்னா கீழே ஸ்பேம் அந்த மாதிரி ஒரு மெயில் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்பேமுங்கிற இடத்துலையும் உங்களுக்கு இந்த மெயில் வந்திருக்கலாம். சரிங்களா? ஸோ சில பேருக்கு மெயில் இன்னும் வரலை, எனக்கும் இன்னும் வரல. ஸோ வராதவங்க எப்படி நம்ம லாகின் பண்ணி உள்ளுக்கு போகலாங்கிற ஆப்ஷனை நான் இப்போ சொல்கிறேன். எனக்கும் மெயில் வராதனால ஸோ கமெண்டஸில் மெயில் வந்தவங்களோட லாகின் லிங்க்கை நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஐடியோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான லிங்க். செகண்ட் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான லிங்க். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட் லிங்க்கில் வேறு ஒரு ஸ்டாஃப் ஐடி இருக்குது. நீங்கள் என்ன ஸ்டாஃப் ஐடியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களோ அந்த லாகின் லிங்க் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இந்த லிங்க்குள்ளே போனால் உடனே பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வராது. ஸோ இது இன்வேலிட் ஆனது, ஸோ ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டாங்க, ஸோ நம்ம உங்களுக்கான லிங்க்கை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். ஸோ நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு மெயில் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பாஸ்வேர்ட் டைரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இப்போது மெயில் வராதனால நான் இந்த 2 லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மெயில் வராதவங்க ஃபஸ்ட்டு லிங்க்கை நான் கொடுக்கும் போது அதை நீங்கள் டச் பண்ணி பாருங்கள். ஸோ டச் பண்ணிங்க அப்படின்னா இதிலேயே போட்டிருப்பாருங்க, யுவர் பாஸ்வேர்ட் ரீசெட் லிங்க் அப்பியர் டு பி இன்வேலிட். அதாவது இது வேறு ஒருத்தவங்களோட பாஸ்வேர்ட் லிங்க். சரிங்களா? ஸோ அதனால் நமக்கு இன்வேலிட்னு வருது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்த ஐடி மூலியமாக இந்த ஆன்லைன் கோர்ஸ் அப்ளை பண்ணிங்களோ அதோட இமெயில் ஐடி என்னன்னு பாருங்கள். இல்லை வேறு யாருக்காவது நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணும் போது என்ன இமெயில் கொடுத்தீங்க அந்த இமெயிலை நீங்கள் இதில் டைப் பண்ணணும். ஸோ நான் இதில் எந்த இமெயில் கொடுத்தேனோ அதை நான் இங்கே டைப் பண்ணுறேன். ஸோ நான் என்னோடய இமெயில் ஐடி கொடுத்துட்டேன், கெட் நியூ பாஸ்வேர்டுன்னு வருது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ செக் யுவர் இமெயில் ஃபார் தட் கன்ஃபர்மேஷன் லிங்க் அண்ட் தென் விசிட் லாகின் பேஜ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ நான் இப்போ என்னோடய இமெயிலை நான் செக் பண்ணுறேன். ஸோ நான் நியூ பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுக்காக நான் என்ன இமெயில் ஐடி வச்சு ரெஜிஸ்டர் பண்ணேனோ அந்த இமெயில் ஐடி கொடுத்ததும் அதுக்கு ஒரு மெயில் ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி யாருக்கெல்லாம் மெயில் ரிசீவ் ஆகலையோ அவங்க நான் கொடுத்த லிங்க்கில் வச்சு நீங்கள் உங்கள் ரெஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடி கொடுக்கும்போது உங்களுக்கும் மெயில் ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு லாகின் பண்ணுறதுக்கும் அவங்களோட பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறதுக்கும் மெயில் வந்துடும். ஸோ நான் இப்போ அந்த மெயிலை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதும் ஸோ நான் கொடுத்த லிங்கை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு யாரோட ஸ்டாஃப் ஐடி இருக்கும். இது பாருங்கள், என்னோடய ஸ்டாஃப் ஐடி வச்சு அந்த லிங்க் இருக்குது. ஸோ இதில் நான் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை நான் கிளிக் பண்ணும்போது உடனே பாருங்கள் எனக்கு நியூ பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் வருது. ஸோ இதே மாதிரி தான் யாருக்கெல்லாம் மெயில் ரிசீவ் ஆச்சோ அவங்கெல்லாம் இந்த ப்ராசஸ்லாம் நிற்பீங்க. யாருக்கெல்லாம் ரிசீவ் ஆகலையோ, ஸோ எனக்கு லேட் ஆகுது, இன்னும் வரலை, மெயில் பார்த்தேன், எனக்கு ஸ்பேம்லேயும் பார்த்தேன், எனக்கு வரலைன்னு சொல்கிறவங்கெல்லாம் நான் கொடுத்த லிங்க்கை வச்சு ஸோ நீங்கள் உங்களோட மெயிலை வர வச்சுக்கலாம். ஸோ என்னோடய லிங்க்கே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
ஓகேங்களா. ஸோ இதில் பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்காக வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் 12 கேரக்டர்ஸ் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு கேபிட்டல் லெட்டர், 9 ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கணும், ஒரு நம்பர், ஒரு சிம்பிள். ஓகேங்களா. சிம்பிள்ங்கிறது என்னென்னா கீழே இந்த மாதிரி கொஸ்டின் மார்க்கு, எக்ஸ்க்ளமேட்டரி, டாலர் சிம்பிள்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ என்னோடய பாஸ்வேர்டை செட் பண்ணிட்டு கீழே சேவ் பாஸ்வேர்டை நான் கொடுக்குறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ என்னோடய பாஸ்வேர்டை கொடுத்துட்டேன். ஸோ பாஸ்வேர்டு நீங்கள் டைப் பண்ணதும் கீழே ஜென்ரேட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். பிகாஸ் ஜென்ரேட் பாஸ்வேர்டுங்கிறது நீங்களாக வைக்காமல் அது ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வந்து அங்கே செட் ஆயிரும். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன டைப் பண்ணி ஸ்ட்ராங்குன்னு வருதோ அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஜென்ரேட் பாஸ்வேர்டுக்கு பதிலாக சேவ் பாஸ்வேர்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ சேவ் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். என்னோடய பாஸ்வேர்டு சேவ் ஆயிடுச்சு. உங்களோட பாஸ்வேர்டை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கீழே லாகின் ஒரு ஆப்ஷன் வந்துடும். அந்த லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூசர் நேம் ஆர் இமெயில் ஐடி அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடியும் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா யூசர் நேம்ங்கிறது உங்களோட ஸ்டாஃப் ஐடி தான். சரிங்களா. ஸ்டாஃப் ஐடி எஸ்பிஓவில் இருக்கும். இல்லை நீங்கள் வந்து எஸ்பிஓவில் இல்லாத மெம்பருக்கு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்களோட இமெயில் ஐடியே கொடுத்தா போதும். ஸோ நான் வந்து எஸ்பிஓ மெம்பர்னால நான் என்னோடய எஸ்பிஓ ஐடியே கொடுக்குறேன், என்னோடய இமெயில் கொடுக்கல. சரிங்களா. ஸோ என்னோடய எஸ்பிஓ ஐடி நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு கீழே நான் டைப் பண்ண பாஸ்வேர்டை அங்கே கொடுக்குறேன். என்னோடய பாஸ்வேர்டை நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ சில பேர் இன்றைக்கி நீங்கள் பாஸ்வேர்டை செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ டைம் இல்லாதனால நாளைக்கு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம்னு சொல்லி நாளைக்கு நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வேளை பாஸ்வேர்ட் மறந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி மறந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கீழே உள்ள ஃபர்காட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக அந்த விஷயத்தை தவிர்த்துக்கோங்க. நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் நீங்கள் டைப் பண்ணுறீங்களோ அதை அப்படியே எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நான் இப்போது சைன்இன் பண்ணுறேன். ஸோ சைன்இன் பண்ணும்போது என்னோடய பாஸ்வேர்டோட ஐடி ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்கள், ஹலோ எஸ்பிஓ விடிபி 551194 அப்படிங்கிறது என்னோட ஸ்டாஃப் ஐடி எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபுல்லாக கிளியராக தெரியணுக்காக நான் இதை டெஸ்க்டாப் சைட்டாக மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நான் வந்து பிகினர் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அதனால் எனக்கு பிகினர் ஆப்ஷன் மட்டும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அட்வான்ஸ் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிகினருக்கு பதிலாக அட்வான்ஸுங்கிற ஆப்ஷன் ஷோ ஆகிருக்கும். இல்லை நீங்கள் வந்து காம்போ பேக் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிகினரும் ஷோ ஆகிருக்கும், அட்வான்ஸும் ஷோ ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் எப்படி நம்ம வீடியோ பார்த்து சர்டிஃபிகேட் நம்ம வாங்குறதுங்கிறத சொல்கிறேன். ஸோ பிகினர் கோர்ஸ்ன்னு இருக்கிற ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிகினர் கோர்ஸ்க்குள்ளே போயிடும். ஸோ இதில் நீங்கள் என்னென்னலாம் லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 14 கோர்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் ஒவ்வொன்றுத்துக்கான ஆன்சர்ஸும் இதுக்குள்ளே, அதாவது நீங்கள் இப்போது இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அதுக்கான வீடியோ உங்களுக்கு இந்த மாடல் 1 அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து கம்ப்ளீட் பண்ணி முடித்ததும் மார்க் ஆஸ் கம்ப்ளீட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே பேக்கில் போயிடும். ஸோ பேக்கில் போய் உங்களுக்கு அந்த இதை வியூ பண்ண மாதிரி ஷோ ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் மொத்தமாக இந்த 14 கோர்ஸ் முடித்ததும் கீழே கம்ப்ளீட் கோர்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் மெயிலுக்கு பிகினர் கோர்ஸ் முடித்ததுக்கான சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் ஆகி வந்துடும். சரிங்களா. இந்த கம்ப்ளீட் கோர்ஸை டச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூ என்ரோல் இன் திஸ் கோர்ஸ், அதாவது January 29, 2024 அன்னைக்கு நம்ம இதை என்ரோல் பண்ணியிருக்கோம். ஸோ Feb 28 வரைக்கும் நீங்கள் வேலிடாக யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது என்ரோல் பண்ணி நீங்கள் உள்ளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு வந்திருக்கு. ஸோ இதை நாங்கள் நோட்டீஸ் போர்டில் கன்ஃபர்மேஷன் பண்ணி சொல்கிறோம். ஸோ Feb 28 வரைக்கும் தான் இதை யூஸ் பண்ண முடியுமா, இல்லை அதுக்கு மேலேயும் நம்ம எப்போனாலுமே பே பண்ணதுனால ஸோ எப்போ வேணாலும் லாகின் பண்ணி நம்ம இந்த கோர்ஸை பற்றி ஐடியாஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்கிறோம். வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நோட்டீஸ் போர்ட் அனௌன்ஸை கவனமாக கவனிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஆன்லைன் கோர்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம லாகின் பண்ணி ஆன்லைன் கோர்ஸை அக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் டீம் மெம்பர்ஸில் யாருக்காவது ரெஜிஸ்டர் பண்ணி மெயில் வராமல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த வீடியோவை சென்ட் பண்ணி எப்படி மெயில் வர வைக்கணுங்கிறத தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா அப்படியே நம்ம வாசுகிரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே கீழே இருக்கிற பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு SBO வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா.